ஐயா, நான் கிள்ளையிலேருந்து வந்திருக்கேன். பேர் கிருஷ்ணமூர்த்தி. இந்த சன்னிசியான்னு ரெண்டு பிரிவு ஒரு இனிய மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு ஒரு கசப்பான ஒரு பெரிய போரே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இஸ்லாத்தில் அதெல்லாம் ஒருமைப்படுத்துறதுக்கான இது இருக்கா? ஒரு பொது சட்டத்தின் கீழே இருக்கிற நாட்டில் தான் பல விதமான இனச்சண்டெல்லாம் இருக்குன்னா, ஒரு மத சட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய அந்த நாட்டிலலாம் அது இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு கலவரமாக இல்லை, ஒரு பெரிய போரே நடந்திருக்கு. அது இந்த இனிய மார்க்கத்துக்கு ஒரு கசப்பான அனுபவம் தானே. சரி, அதுக்காக நீங்கள் ஐயா என்ன சொல்கிறீங்க? இது நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. முஸ்லீம் சமுதாயத்தில் ஷியா என்ற ஒரு பிரிவு, சன்னி என்ற ஒரு பிரிவாக இருந்து கொண்டு அவங்களுக்கு மத்தியில் சண்டை யுத்தம் நடத்தி கொள்கிறார்கள், ஆயுதம் தூக்குறாங்க, ஒருத்தர் கொள்கிறாங்க. இது ஒரு இனிய மார்க்கத்துக்கு ஒரு இழுக்கு தானேன்னு கேட்குறாங்க. அது முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த ஷியாண்டா என்ன, சன்னின்னா என்னங்கிறத அடிப்படையை விளைக்கணும். அதாவது ஷியா என்று சொன்னால், இப்போ நபிகள் நாயகம் மரணித்த பிறகு அவங்களுடைய மாமனார் அபூபக்கர் அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். நெருங்கிய தோழர், நபிகள் நாயகத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவர் தான். அவர் ஆட்சிக்கு வந்தார். அவருக்கு அப்புறம் அவருடைய இன்னொரு தோழர் உமர் என்பவர் ஆட்சிக்கு வந்தார். அவருக்கு பிறகு உஸ்மான் என்பவர் ஆட்சிக்கு வந்தார். அவருக்கு பிறகு அலி என்பவர் ஆட்சிக்கு வர்றார். இந்த 4 பேரும் நபிகள் நாயகத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஹலீபாக்கள் என்று சொல்லுவாங்க. இதில் இந்த ஷியாங்கிற பிரிவு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், நபிகள் நாயகத்துக்கு பிறகு அபூபக்கர் ஆட்சிக்கு வரக்கூடாது, வந்திருக்கக்கூடாது, தப்பு. உமர் வரக்கூடாது, உஸ்மான் வரக்கூடாது, அவங்க மகள் ஃபாத்திமாவுடைய கணவர் அலி என்பவர் தான் வந்திருக்கணும். நபிகள் நாயகத்துக்கு பிறகு அவங்களுடைய மருமகன் வந்திருக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுடைய பேரை வந்திருக்கணும், அதுக்கப்புறம் கொள்ளுப்பேரை வந்திருக்கணும். இந்த மாதிரி நபிகள் நாயகம் குடும்பத்தை தவிர யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்று சொல்லி இதெல்லாம் வேறுபடுறாங்க. இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டல் விட்டு வெளியே போகிறாங்க. நபிகள் நாயகம் இறை தூதரை நாங்கள் மதித்தாலும் பாரம்பரியத்துக்கு எந்த மரியாதையும் கிடையாது. நபிகள் நாயகம் பரம்பரையாக இருந்தாலும் அவன் நல்லவனாக இருந்தால் தான் நல்லவன், அவன் கெட்டவனாக இருந்தால் கெட்டவன். நபிகள் நாயகம் பரம்பரையில் பிறக்காத ஒருத்தனாக இருந்து நல்லவனாக இருந்தால் அவன் நல்லவன். அப்போ ஒரு மனிதனை அவனுடைய நடத்தையால் எடை போட வேண்டும், அவனுடைய கொள்கையினால் எடை போட வேண்டும், அவன் நாட்டுக்கு என்ன செய்கிறான் என்று எடை போட வேண்டும். இப்படித்தான் நபிகள் நாயகம் போதிச்சாங்க. அதை விட்டு விலகி இந்த ஷியாங்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நபிகள் நாயகம் பரம்பரை மட்டும்தான் ஆட்சிக்கு உரியவர்கள், பாக்கி எல்லாமே கலிசதைகள். அபூபக்கர்லாம் ஒரு முஸ்லீமே கிடையாது, ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டாரு, உமர் ஏமாற்றி ஆட்சி, இப்படியாக சொல்லி எல்லா நன்மக்களையும் கெட்டவர்களாக ஆக்கி நபிகள் நாயகத்துடைய பரம்பரை தான் ஆளணும் என்று சொல்லி இது ஒரு பேசிக்கில் தப்பு பண்ணுவாங்க. இரண்டாவது, மனிதர்களுக்கெல்லாம் தெய்வீக அம்சம் நபிகள் நாயகத்துடைய பரம்பரையில் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கடவுள் தன்மை ஏறக்குறைய வந்துடும், அவங்களுக்கு தெரியாத எதுவுமே இருக்காது. உனக்கு எப்போ சாவு வரணும்ட்டு அவர் பார்த்து சொல்லிடுவாராம், உனக்கு இத்தனை அந்த சாவு வருது. இப்படியெல்லாம் ஒரு கற்பனையை உண்டாக்கி மனிதர்களை கடவுள் நிலைக்கு உயர்த்தி, எல்லா மனிதரையும் இல்லை, இந்த நபிகள் நாயகம் வாரிசுன்னு சொல்லிக்கொண்டு சில பேரை கடவுள் நிலைக்கு உயர்த்தக்கூடியவர்கள் ஷியாவுடைய கொள்கை. இந்த சன்னியுடைய கொள்கை என்னன்னு கேட்டால், எந்த மனுஷனும் எந்த காலத்திலையும் கடவுள் தன்மை பெற முடியாது, அவன் மனுஷன்தான். நபிகள் நாயகமே பெறலை. நபிகள் நாயகமே என்ன செய்யலை, எனக்கு மறைவான விஷயம் தெரியாது, எனக்கு பின்னாடி உள்ளது என்ன எனக்கு தெரியாது, நாளை என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, எனக்கு எப்போ மரணம்னு எனக்கு தெரியாது, இப்படித்தான் நபிகள் நாயகம் சொல்லி தன்னை மனிதராக காட்டினார்கள். அப்போ இந்த வகையில் கொள்கையில் மாறுபடுறாங்கன்னு வைங்களேன். கொள்கையில் நபிகள் நாயகத்துடைய பாரம்பரியத்தை மட்டும்தான் சேர்ந்தவங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெய்வீக அம்சம் உண்டு என்று சொல்லி பிரிந்தவர்கள் ஷியாக்கள். சன்னிங்கிறவங்க அந்த கொள்கையை எதிர்த்தவங்க. ஆனால் கொள்கையை எதிர்த்தா இவன் கருத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு போகணும், அவங்க கருத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு போ, எந்த கொள்கையின் சரி இருக்க மக்களை வென்றெடுக்கலாம், இது ஏற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, என்ன ஐயா சொல்கிற மாதிரி ஒருத்தனுக்கு எதிராக ஒருத்தன் ஆயுதம் தூக்குறான். இப்போ ஷியான்னு ஒரு பள்ளிவாசல் வச்சுருப்பான், அந்த பள்ளிவாசலில் தொழுவும் போது இவன் போய் கொண்டு வைக்கிறான். இவன் ஒரு பள்ளிவாசல் வச்சுருப்பான் சன்னின்னு, இவன் தொழுவும் போது அவன் கொண்டு வச்சுட்டு போயிடுறான். அப்போ குண்டு வச்சவனும் முஸ்லீமாக இருக்கான், குண்டு வைக்க செத்தவனும் முஸ்லீமாக இருக்கான். இதை செய்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இந்த மத தலைவர்களாக இருக்கிறவர்கள் ஒழுங்கான முறையில் அந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ளாதனால ஆயுதம் தூக்குவதற்கு நபிகள் நாயகம் கடுமை எச்சரித்தாங்க. இறுதி பேருரை ஹஜ்ஜில் பேசும்போது சொன்னாங்க, எனக்கு பிறகு
ஒருவரை ஒருவர் குன்று, ஒருவருக்கு எதிராக ஒருவர் ஆயுதம் தூக்கி நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறாதீர்கள்ட்டாங்க. இப்படி செஞ்சால் இஸ்லாத்து வெளியே போயிட்டான். ஒருத்தன் ஒருத்தன் ஷியான்னு சொல்லிட்டு அவனை போய் இவன் கொண்டாலும் சரி, இவன் வந்து சன்னின்னு அவனை கொண்டாலும் சரி, ஆயுதம் தாக்கி கொலை செய்தாயானால் நீ இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவாய் என்று நபிகள் நாயகம் எச்சரித்து இருந்தும் ரெண்டு சாராரும் இந்த எச்சரிக்கையை புறக்கணித்து விட்டு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து இஸ்லாத்துக்கு அத்தாரிட்டி கிடையாது, சன்னின்னு அவன் சொல்லிக் கொள்கிறான். உண்மையில் சன்னி என்றால் யார் என்று கேட்டால் நபிகள் நாயகத்தினுடைய போதனைப்படி நடக்கிறவன் தான் சன்னி. அப்போ இவங்க ரெண்டு பேருமே இஸ்லாத்துடைய வட்டத்தோட்டு வெளியே நின்று கொண்டு, குரானுக்கு வெளியே நின்று கொண்டு நபிகள் நாயகத்துடைய அறிவுரையை காலில் போட்டு மிதித்து விட்டு ஆயுதம் தூக்குறாங்க. அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த சண்டை வருதுல, ஒரு மதத்துக்குள்ளே எப்படி சண்டை வருது நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது. சண்டை வர்றது மனுஷனுக்கு வர்ற கிறுக்கு பிடிக்கிறதுனால வர்றது. ஒரு தாய்க்கு ரெண்டு புள்ள, அவங்க ஏன் சண்டை போடுறாங்க? அண்ணன் தம்பி வெட்டிக்கிட்டது பார்க்குறீங்களா? உலகத்தில் படிக்கிறோமா இல்லையா? அண்ணன் தம்பியை கொன்றான், தம்பி அண்ணனை கொன்றான். ஒரு தாய் மக்கள்ங்கிறது ஒன்றுபட வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் அண்ணன் தம்பியை கொள்கிறான், தம்பி அண்ணனை கொள்கிறான். எதுக்காக வேண்டி? ஒரு நிலத்துக்காக வேண்டி. இந்த நிலம் யாருக்கு சொந்தம் என்பதற்காக வேண்டி அவன் கொலை பண்ணிட்டு போயிடுறான். அப்போ அண்ணனும் தம்பியும் கொலை பண்ணுறது சரியானு கேட்டால் சரியில்லை தான். கொலை பண்ணுறான் ஏன்னு கேட்டால் அதுக்கு அண்ணன் தம்பியை தப்புன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அண்ணன் தம்பி எப்படி இருக்கணும்னு விளங்கலை. ஆனால் ஒரிஜினல் நிலம் போட, அண்ணன் அதோட பெருசுடா, அண்ணனுடைய உயிர் அதோட பெருசுடா, விட்டு கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே. அவனை விட்டு கொடுத்துட்டு போய் விடலாம். அப்போ அந்த ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தாலும் சண்டை போட்டுக் கொள்வார்கள். அதே மாதிரி மதமே வேணாம்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு சண்டை வராதா? வரும். ஒரு கடவுள் இல்லைன்னு ஒரு இந்த திராவிட கழகம்னு ஒரு அமைப்பு உண்டானாங்க. அவங்களில் பல குரூப்பானாங்களா இல்லையா? திராவிட கழகத்திலேயே திருவாரூர் தங்கராசு பக்கம் ஒரு கூட்டம், வீரமணி பக்கம் ஒரு கூட்டம், ராமச்சந்திரன் அவர் தலைமையில் ஒரு கூட்டம், இப்படி பிரிஞ்சு தானே போனாங்க. கம்யூனிசம்னு ஜாதி மதம் இல்லை மனிதன்லாம் ஒன்றுண்டு ஆரம்பித்தாங்க. அவங்களும் லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று பிரிஞ்சாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க. லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே தப்புன்னு சொல்லி நாங்கள் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட்னு சொன்ன செய்கிறாங்க. நாங்கள் இன்னொன்று உண்டாகி இவன் அவனை போய் அடிக்கிறான். அப்போ இது எந்த ஒரு மதம் எப்படி ஒன்றுபடுத்தலான்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு சித்தாந்தம் ஒரு கொள்கையில் உள்ளவங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால் சுயநலங்கள். சுயநலனுக்காக வேண்டிய உனக்கு வலது இடத்துன்னு பிரிஞ்சு தொலைஞ்சிட்டு போ, அதுக்கு ஏன் ஒத்தனை அடிச்சுக்கிறீங்க? நீ உங்களுக்கு சரி நீ பிரச்சாரம் பண்ணு, உங்களுக்கு நீ பிரச்சாரம் அவ்வளோ நின்றுக்கிறணும். எங்கள் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தமிழகத்தில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நாங்கள் பல எதிரான கருத்துக்களை பிரச்சாரம் பண்ணுறோம். அதாவது தர்காவுக்கு போகாத, இஸ்லாத்தில் இல்லை, இப்படிலாம் செய்யாத, பாத்தியா கிடையாது, புரோகிதம் கிடையாது, சடங்கு கிடையாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கான வெட்டிக்கிறோமா? நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம், எதிர் பிரச்சாரம் அந்தளவோடு நிறுத்திக்கணுமே தவிர ஆயுதம் தூக்குறதுக்கு வந்தானேயானால் அவன் இஸ்லாமிய எல்லையை விட்டு அவனும் ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்ட இஸ்லாமிய எல்லை. ஒருத்தன் கொல்லக்கூடாதுங்கிறது தெரியாத விஷயமா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியும், ஒரு முஸ்லீமுக்கு தெரியாமல் இருக்குமா? எது தவறு என்று அவர்களை விளங்கி வைத்திருக்கிறார்களோ அதையே செய்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க வெளியே போய் நின்று செய்கிறாங்க, இஸ்லாமிய வட்டத்தொட்டு வெளியே போய் நின்று செய்கிறார்கள். அதனால் இதை ஒன்றுபடுத்த முடியாதான்னு கேட்டால் அவங்க இணங்கி வந்தால் ஒன்றுபடுத்தலாம், வரமாட்டேங்கிறான். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் இவன் அழிக்கணும்னு நினைக்கிறான், இவன் அவனை அழிக்க நினைக்கிறான். தவறான கருத்தில் இருந்தால் பிரச்சாரம் தானங்க பண்ணணும். நான் கொண்ட கொள்கை தவறுன்னு நீங்கள் நினைத்தால் இடத்துல எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் தவறில் இருந்தால் நான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறேன். இதுதான் ஒரு மனிதன் செய்கிற கடமையை தவிர இஸ்லாம் இப்படித்தான் எங்களுக்கு போதிக்கிறதே தவிர இஸ்லாத்தை மீறினதுனால சண்டை போடுறாங்க, அவ்வளோதான். இஸ்லாத்தை கடைப்பிடிக்க முன் வந்தார்களே ஆனால் அரை மணி நேரத்தில் ஒன்றுபட்டுடலாம், பெரிய விஷயம் கிடையாது.